ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன எடுத்தோடனே குப்பையை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நான் சேர்த்து வச்ச குப்பையை தான் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது மாதிரி பழக்கம் எனக்கு மட்டும்தான் இருக்கான்னு தெரியல. இது மாதிரி எப்போயுமே வந்துட்டு எந்த திங்ஸ் வாங்கினாலும் நான் வந்துட்டு அதை தூக்கியே போட மாட்டேன். சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்துட்டு அதை வாஷ் பண்ணி சேர்த்து வச்சுடுவேன். அது எனக்கு ரொம்ப அந்த பழக்கம் உண்டு. முன்னே தான் அது மாதிரி இருந்தது. ஏதாவது பண்ணிக்கலாம் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுப்பேன். இப்போ வந்துட்டு நம்ம கிராஃப்ட் சேனல் ஆரம்பிக்கவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்போவும் நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வீட்டில் வச்சுப்பேன். இப்போ அதை தான் வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். நிறையவே இருக்குது. ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில்ஸ் தான் அழகழகாக இருக்கும். எனக்கு தூக்கி போடவே மனசு வராது. அதுக்காகவே நான் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு மால்லலாம் போனோன்னா இந்த மாதிரி பாட்டில் வந்து ஜூஸ் வாங்கினா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்ஃபர்ட் டப்பா, அப்புறம் இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கினோம்னா ரொம்ப அழகழகாக இருக்கும்னா தூக்கி போடவே மனசு வராது. அப்புறம் இந்த எண்ணெய் டப்பாலாம் கிராஃப்ட்டுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக பாட்டில்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி பேப்பர் ப்ளைட்டு தான். இது எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஃபங்க்ஷன் அப்போ இந்த மாதிரி வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கேன் கிராஃப்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் ஏதோ ஸ்பீக்கர் வீட்டுக்கு ஏதோ வந்துட்டு திங்ஸ் வாங்கியிருந்தோம். அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு இது மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லோரும் தூக்கி தான் போடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் வீட்லேயே தூக்கி தான் போட போனாங்க. பட் நான் தான் வந்துட்டு அதெல்லாம் அழகாக இருக்குது, தேவைப்படுறது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிடிங்கி வச்சுப்பேன். ஆனால் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஊதுபத்தி டப்பா தான் நிறையவே இருந்தது. நான் ஃபுல்லாக நிறைய ஃபஸ்ட்டு வந்துட்டு தூக்கி போட்டேன் அந்த வீட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கிராஃப்ட்டுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி மேட்ச் பாக்ஸு சும்மா கொஞ்சம் தான் இப்போ தான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா, இது மாதிரி ஃபுல்லாகவே ப்ரெஷ்ஷஸ் தாங்க. ஃபுல்லாகவே புதுசு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தூக்கி போடவே மனசு வராது. பட் ஆனாலும் தூக்கி போட்டுருவாங்க. புதுசு வாங்கிடுவாங்க. அது மாதிரி நிறையாவே கிராஃப்ட்டுக்காக தான் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போத்துலேருந்தே நான் வந்துட்டு இது மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி பிளாஸ்டிக் கப்பு, பேப்பர் கப்பு இது மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. இது வந்துட்டு ஐஸ்கிரீம் டப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸை கூட தூக்கி போடாமல் நான் வந்துட்டு வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஃப்யூம் பாக்ஸ் தான் ரொம்பவே கெட்டியாக சூப்பராக இருக்கும். அதுதான் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கேன். இன்னுமே இருந்தது. பட் எங்கே இருக்குன்னு தெரில. என் கண்ணில் பட்டதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பல்ப் வாங்கின பாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து இது என்னோட ஸ்பெக்ஸ் வாங்கும்போது கொடுத்த பாக்ஸ் ரொம்பவே கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக இது வந்துட்டு இந்த பிஸ்கட்லாம் வாங்கினோன்னா இருக்கும். அதை கூட தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இன்னும் நிறையா இருந்தது. அதெல்லாம் வச்சுருந்தேன் ஏதோ செஞ்சு. அப்புறம் அதெல்லாம் பழசாகவும் தூக்கி போட்டேன். நெக்ஸ்ட் இது மாதிரி பால் பாக்கெட் தாங்க. ஏதோ ஒரு ஃப்ளவர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இதில் நிறைய பண்ணுவாங்க இல்லையா, ஃப்ளவர் வந்துட்டு நிறைய ஒரிஜினலாக இருக்க மாதிரி அது பண்ணணும்னு சேர்த்து வச்சேன். முக்கால்வாசிக்கு தூக்கி போட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்ம பண்ணணும். ஓகே, கொஞ்சம் மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் போனால் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் கண்டிப்பாக பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக மூடி தான். வாட்டர் பாட்டில் மூடி. பாட்டில்லாம் வந்துட்டு இருக்குது. பாட்டிலுக்கு பஞ்சமே இல்லை, மூட்டை மூட்டையாக கிடக்கு. பட் நான் வந்துட்டு கொஞ்சம் மட்டும் அழகானதாக எடுத்து வச்சுப்பேன். மிச்சதெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அது கொஞ்சம் மூடி மட்டும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு கிராஃப்ட்டுக்காக. அப்புறம் இந்த கோல்கேட் பாக்ஸ், இந்த பிஸ்கட் பாக்ஸ், இந்த கோல்கேட் பாக்ஸ் வந்து ரீசெண்டாக இப்போ தான் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இது மாதிரி க்ரீம் ஐட்டம், இந்த ஆயில் ஐட்டம் இதெல்லாம் நான் வந்துட்டு மேக்கப் திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இது எல்லாமே தங்கச்சியோட தான். அதாவது என்னோடய அத்தை பொண்ணு. ஃபுல்லாக அவள் தான் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்து வச்சுருக்கா. இதெல்லாம் என்ன அளவுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு மேக்கப் திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அந்த டப்பாலாம் தூக்கி போட்டுருவா. இப்போ நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கனால அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து குப்பை எல்லாத்தையும் வந்து என்கிட்ட தான் தள்ளிடுவாங்க. நீ தான் வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா குப்பையும் என்கிட்டயே கொடுத்துருவாங்க. இது கூட எங்கள் அத்தை கொடுத்த குப்பை தான். அதாவது வந்துட்டு ஸ்டிக்கர்லாம் ஏதோ ஒட்டிட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் தான் அது. அப்புறம் வந்து ஃபுல்லாக ஸ்வீட் பாக்ஸஸ் தான். ஸ்வீட் பாக்ஸு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த பிரியாணி வாங்கினா பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் தான். இந்த பிளாக் கலர் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கின பாக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா, இது மாதிரி ஜூஸ் எல்லாம் வாங்கினோன்னா அதை கூட இப்போ தான் நான் ரீசெண்டாக ஒன்று மட்டும் ஒரு 3 இது எடுத்து வச்சுருக்கேன். அது 2 வந்துட்டு நான் எடுக்கல. இது 1 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காய டப்பா, அப்புறம் வந்துட்டு இந்த நெய் டப்பாலாம் சின்னதெல்லாம் அழகாக க்யூட்டாக இருக்கும். அது கூட எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்ஃப்யூம் பாக்ஸ் தான். இன்னுமே இருக்குது அழகழகாக, ரொம்பவே அழகாக இன்னும்லாம் இருக்குது. பட் இது 1 மட்டும் லாஸ்ட்டாக வச்சனால அதை அப்படியே எடுத்து காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஜூஸ் குடித்தா அந்த டப்பா, அப்புறம் வந்துட்டு ஃபெவிகால்லாம் காலியானது இன்னுமே கிடக்கு. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. நெக்ஸ்ட் இது மாதிரி பவுடர்லாம் காலியானது. பவுடர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது யாரும் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் இருக்குது, என் அத்தை பொண்ணு இவங்கள தான் இருக்கும். அது மாதிரி வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு குப்பை தான். ரொம்ப 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 கம்மியான குப்பை. இன்னுமே எக்கச்சக்கமாக இருக்குது. பட் அதெல்லாம் எடுக்கணும். மேலெல்லாம் கிடக்கும். இது வந்துட்டு சோப் பாக்ஸ் நிறையாவே சேர்த்து வச்சுருந்தோம். நம்ம நேற்று தான் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணி போட்டோம். இது 1 மட்டும் நான் வேறு கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அழகாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி முட்டை ஓடுகள் தான். இது வந்துட்டு எக்கச்சக்கமாக நிறையாவே இருக்குது. நிறையா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்துட்டு அப்பக்கப்போ யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறேன் இப்போலாம்.
இதெல்லாம் வந்துட்டு அப்பைக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு அழகாக காய வச்சுட்டு நான் எடுத்து வந்துட்டு வச்சுப்பேன் கிராஃப்ட் பண்ணலான்னு. கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் பாருங்கள் இனிமேட்டும் வந்துட்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கொட்டாங்குச்சி தான். இது வந்துட்டு நான் கிராஃப்ட்டுக்காக தான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். பட் இன்னும் நான் ஒரு வீடியோ கூட இதில் போடல. கண்டிப்பாக இதில் வந்துட்டு வீடியோ போட்டுடலாம், கண்டிப்பாக போடணும். நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க காய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் நேமும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து என் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் இருக்கும் இல்லையா, அதோட மூடி தான் அது ஃபுல்லாகவே எங்கள் சேனல் தான் ஃபுல்லாக அதை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதையும் கூட நான் தூக்கி போடல, அதையும் ஃபுல்லாகவே சேர்த்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கிராஃப்ட் போடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையாவே சேர்த்து வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெனாயில் டப்பா தான், அதை கூட நான் ஒட்டு வைக்கல. சரி டிசைன்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டே கிராஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கைஸ். இன்னும் காமிச்சிருக்கலாம், வீடியோ ஃபுல்லாக குப்பை தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நான் கேட்டதை கமெண்ட்டில் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் இது திங்ஸ் வச்சு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.